ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், கானானை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டார்கள். போகிற வழியிலே மாண்டு போனார்கள். முறுமுறுப்பின் காரணமாக, யுத்தத்தின் நிமித்தமாக, அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தின் நிமித்தமாக, வாதியின் நிமித்தமாக மரித்து போனார்கள். நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்தரித்துக் கொள்ள முடியும்னா, அதை தினந்தோறும் அறிக்கை செய்கிற ஒரு தேவ பிள்ளையால் அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கான எந்த சூழ்நிலை இருக்காது. அதற்கு எதிர்மறையாக இருக்கும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த நேரத்திலும் வாக்குத்தத்தங்களை சொல்லணும். என்னுடைய மகனுக்கு ஆண்டவர் 2024 சொன்ன வாக்குத்தத்தம், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் மகனுக்காக பயப்படாதே, மீட்டு கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருந்தோம். டிசம்பர் மாதம் 30 மூச்சுத்திணறல் நிமித்தமாக என்னுடைய மகனை நான் மருத்துவமனையில் அனுமதித்த போதும் இதே வார்த்தையை வைத்து தான் நாங்கள் ஜெபித்தோம். நாகர்கோயிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது 2 பேரும் கையை பிடிச்சி, ஆண்டவரே நீங்க பயப்படாதே, மீட்டு கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறீங்க, நீங்க பிள்ளையை மீட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். மருத்துவர்களுடைய அறிக்கையின்படி 99.9% பிள்ளை பிழைப்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத போதும் நாங்கள் வாக்கு தத்தத்தை நம்பினோம். 31 மகனுடைய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மருத்துவர் சொல்லுகிறார்கள், 3 நாட்களுக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, 3 நாட்களுக்கு பிறகுதான் நாங்கள் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் வந்து கைப்பிடிச்சு ஜோமோன், ஆண்டவரே நீங்க பயப்படாதே, மீட்டு கொண்டேன்னு என்று சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த வார்த்தையின் படியே பிள்ளையை மீட்டு கொண்டார். ஜீவனோடு கர்த்தர் எங்களுக்கு தந்தார். இந்த பெஸ்டா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தம் மரித்து போகவில்லை, வாக்கு பண்ணினவரும் மரித்து போகவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார் என்று சொன்னார். அந்த வார்த்தையும் வாக்கு தத்தங்களும் அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மனம் மாற மனிதனும் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுபுத்திரம் அல்ல. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்க. உங்கள் வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்ய பழகி கொள்ளுங்கள். வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.